ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வாழை படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. வாழை படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, படம் பார்த்து முடிச்சது வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து படத்தோட தாக்கம் வந்து இன்னும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு வந்து உயிரோட்டம் கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையாக, அதுக்கப்புறமா வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் சின்ன வயசில் நடந்த உண்மை சம்பவம். அதில் ஒரு சில காட்சிகள்லாம் மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. மற்றபடி வந்து முழுக்க அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் வந்து படமாக எடுத்திருக்காரு. படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரே வந்து 2 சின்ன பசங்க. அதுலேயும் ஒரு சின்ன பையன் சிவனைந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் ஒரு பையன் வந்து பண்ணியிருக்கான். பையன் வந்து அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கான். அந்த பையனுக்கு வந்து எத்தனை அவார்ட்ஸ் கிடைக்க போகுதுன்ற மட்டும் தான் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த படத்தை வந்து அந்த 2 மணி நேரம் வந்து அந்த பையன் தான் ஹோல்டு பண்ணி நிற்கிறான். மீதி யாருமே வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கலை. அந்த பையனோட கேரக்டர் தான் வந்து மாரி செல்வராஜா வந்து நம்ம சித்தரிச்சிருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் சின்ன வயசில் வந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் குடும்பம் வந்து எப்படிலாம் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழக்கமான அரசியலையும், அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்ல வந்த கருத்தையும் வந்து இன்னும் ஒரு ஆழமாக, எந்த ஒரு வன்முறையும் இல்லாம அவ்வளோ ஒரு ஆணித்தனமா வந்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிவனைந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனோட லைஃப் ட்ராவலை தான் வந்து காட்டுறாங்க. அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த அக்கா இருக்கா, அந்த பையன் இருக்கான், அவ்வளோதான். ரொம்ப ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குடும்பம் அது. ஒரு வாழைத்தோப்பு, அந்த வாழைத்தோப்பில் இருக்கிற அந்த வாழைத்தாரெலாம் வந்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆர்டர் போடுறாரு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து வாரத்தில் 5 நாள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு வருவான். ஆனால் வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவில் அப்போது அந்த பையன் வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து தோப்புக்கு போயிட்டு அவனும் வந்து வாழைத்தாரை வந்து தலையில் சுமந்துக்கிட்டே வரணும். அதுதான் வந்து அவனோட முக்கியமான டாஸ்க்கு. ஐயோ எதுக்குடா சாட்டர்டே வருது, சண்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வருத்தப்படுறது வந்து நம்மளுக்கே வருத்தமாக மாறிடுது. ஸோ ஐயோ என்னடா அந்த பையன் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கானு, நல்லா படிக்கவும் செய்கிறான். ஸோ அவ்வளோ அழகாக படிக்கிற ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லும்போது அவங்க அம்மா வந்து எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, கடன்லாம் அடைக்கணும், அந்த கடன்லாம் அடைச்சாதான் வந்து நம்மளால் வந்து பொழப்ப ஓட்ட முடியும், தினம் சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஓட்டமாக ஓடிட்டு இருக்காங்க. வார கடைசியில் இந்த 2 நாளில் மட்டும் அந்த பையனையும் வந்து வர சொல்கிறாங்க. அந்த பையன் விருப்பமே இல்லாமல், அம்மா சொல்கிறாங்களே, அம்மா ஒரு பேச்சு தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துக்கிட்டு தான் அவன் போயிட்டு இருக்கிறான், வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சு, இதில் முக்கியமான விஷயம், அந்த 5 நாள் ஸ்கூலுக்கு போகிறானே, அந்த 5 நாள் ஸ்கூலுக்கு போகிற காரணமே வந்து பூங்கொடின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் தான். நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசில் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க மேலே லைட்டாக ஒரு க்ரஷ்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து அழகான ஒரு கேரக்டராக நிக்கிலா விமலை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற காரணமே வந்து அந்த டீச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நல்லா படிக்கவும் செய்யணும், நம்மளோட அடுத்து நம்மளோட முன்னேற்றம் தான் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கவும் செய்கிறான். இதில் முக்கியமான விஷயம் வந்து அந்த பையனுக்கு சேகர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அந்த பையனும் வந்து வாழ்ந்திருக்கான்னு தான் சொல்ல முடியும் இந்த கேரக்டரில். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டராக வந்து அந்த சேகர்ன்ற பையனும் பண்ணியிருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் வந்து ரஜினி, கமல்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கேரக்டர்ஸ், அதே மாதிரி சம்பவம்லாம் படத்தில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தியாடா ரஜினி படம் தானே ஹிட் ஆகுது, கமல் படம் தேட்டர்லேயே இல்லவே இல்லை, தேட்டரில் ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பிளேஸ் பண்ண இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தேட்டரே கிளாப் தட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வசனம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சீனும் கூட. இங்கே பார்த்தியாடா எனக்கு வந்து ரஜினி டாலர் கிடச்சிருச்சு, கமல் டாலர் கிடச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க காட்டுறது. எப்படி கமல் டாலர்லாம் கிடைக்காது, ஊருக்குள்ளே வெறும் ரஜினி மட்டும்தானே. ஆமாம் எங்களுக்கெல்லாம் இருக்குது, எங்களுக்கும் தான் இருக்குது, நாங்களும் தான் ஒரு பெரிய ஆள், கமலோட இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து சொல்கிற விதமும் சரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பசங்களோட ரியாக்ஷனில் அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. மாரி செல்வர் அந்த பசங்களை வந்து எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரில. படத்துக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். படம் எண்ட் கிரெடிட்ஸ் போடும்போது கூட யாருமே வந்து எந்திரிச்சு போகவே இல்லை, ஃபுல்லாக உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு ஃபிலிம் பை மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஹோல் தேட்டர் கிளாப் பண்ணாங்க. படத்தில் முக்கியமான சொல்ல வந்த கருத்து வந்து நம்ம மனசில் ஒரு ஆழமாக வந்து பதியுது. அதையும் தாண்டி சொல்லப்போனால் எல்லாரோட கேரக்டரும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த 2 பசங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த பையனுக்கு அக்காவாக நடித்த திவ்யா, அதுக்கப்புறமா வந்து கலையரசன், அப்புறம் நிக்கிலா விமல், அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு அம்மாவோ ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரை வந்து நச்சுன்னு பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். படத்துக்கு இன்னொரு பெரிய பலமே வந்து சந்தோஷ் நாராயணோட இசை.
சந்தோஷ் நாராயணன் வந்து அவர் என்னன்னு தெரியல, அவர் வந்து வெறித்தனமாக இறங்கி போட்டுட்டு இருக்கிறாரு. 50 படங்கள் தாண்டி போயிட்டு இருக்காரு அவர். ஸோ சந்தோஷ் நாராயணனுக்கு நான் பெரிய ஒரு ஃபேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் பலம்னே சொல்லலாம். இந்த படத்துலேருந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஃபேனாக நம்ம மாறிட்டோம். நான் மட்டும் இல்லை, படம் பார்க்கும்போது வந்து எல்லாருமே வந்து மியூசிக் நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குதுல்ல, ஒரு வைபிங்காக இருக்குது, அந்த ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்ணிடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத என் காது கொடுத்து நான் கேட்டேன். நான் அந்த பையன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவான், பசியோடு வருவான், சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாதனமாக வருவான். அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது தட்டில் வந்து அந்த சாப்பாடு, பழைய சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடும்போது டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுவாங்க. ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. அதாவது நம்மளுக்கு என்னென்னா, ஐயோ புள்ள வந்திருக்கானே, குழந்தையாச்சே, அவன் பசியோடு இருக்கிறானே, சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி பார்க்க பார்க்க உங்கள் மனசே ஒரு மாதிரி ஆகிடும். கடைசியில் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று ரிப்பீட் வரும். அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை அப்போ கண்டிப்பாக வந்து கண்ணு கலங்கி நீங்கள் ஒரு மாதிரி உடஞ்சி போவீங்களா இல்லைன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து படத்தில் வந்து அவ்வளோ ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். படத்தை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. பாலா அவர்கள்லாம் வந்து ஏன் அழுதாருன்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே தெரியுது. சில பேர்த்துக்கு படம் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் படத்தில் நம்ம சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து பச்சை பசேர்ன்னு தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிஓபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேனி ஈஸ்வரோட டிஓபி வந்து விளையாண்டுருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவாக ஷாட் எடுக்கணும், அதெல்லாம் இல்லை. இயற்கையை எப்படி இயற்கையாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துருக்காரு. மாரி செல்வராஜ் சினிமாவுக்கு எதுக்கு நான் வந்தேன், நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத வந்து இந்த படத்து மூலிமா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹிட் அடிச்சதோ அதே மாதிரி நிறைய விமர்சனமும் வந்துச்சு, நெகட்டிவ் விமர்சனமும் வந்துச்சு. ஸோ நெகட்டிவாக வந்தாலும் வந்து பரவாயில்ல, நான் எனக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆவேன் நான், ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலேயே வந்து அவர் ஆழமான ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் லைஃப்பில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் படம் பாருங்கள். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மாரி செல்வராஜ் மேலே வந்து பிடிக்காதவங்க கூட வந்து அந்த மனுஷனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய லவ் பண்ணுவீங்க அந்த மனுஷனை. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் பக்காவாக ஒரு மூவி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை வந்து கண்டிப்பாக தேவை. படத்தில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து சாங்ஸ் வந்து அப்படியே அந்த பழைய சாங்ஸ் எல்லாமே வந்து அப்படி தூவி விட்டுருக்காங்க. இன்னொரு வைபிங்கான ஒரு சாங் ஒன்று இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக வந்து உங்களை அறியாமே வந்து உங்கள் கால் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம பழக்கப்பட்டு கேட்டு வைபிங் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பழைய சாங் தான் படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வர வச்சாதான் இன்னும் நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு படங்கள் இருந்தால் தான் அந்த படம் வந்து காலத்துக்கு நின்று பேசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இப்பயும் பேசும், எப்பயும் பேசும். அந்தளவுக்கு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு மூவி அண்டு மனசை வந்து ஒரு பாரமாக்கி ஒரு மாதிரி ஹார்ட்டே ஹெவி ஆகிட்டு தான் நம்ம வந்து உட்காந்துட்டுருக்கிறேன். ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்குது. மைண்டு ஒரு மாதிரி போட்டு ஒரு மாதிரி யாரோ வந்து நம்ம மைண்டை போட்டு இப்படி பிசைஞ்சா இப்படி இருக்கும், மனசை போட்டு பிசைஞ்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உன்னிப்பாக வந்து கவனித்து பார்த்ததுல எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் கவனித்து பாருங்கள். படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஒரு மூவி ரிவ்யூவோட பார்ப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.